காற்று என்று சொல்லும் பொழுது நம்ம சமயத்தில் ஆவியானவர் நினைக்கிறோம், காற்றாக இருப்பார். ஆவி அது வேற ஸ்பிரிட். ஸ்பிரிட் என்று சொல்லும் பொழுது, ஆவி என்று சொல்லும் பொழுது என்னுடைய நினைப்பு எங்கே வருதுன்னா, அது ஒரு சக்தி. மேலே நம்ம படுறதுனால உணர்கிறோம், அது ஒரு சக்தியாக இருக்குது, ஆற்றலுடையது, வலுவானது. சமயத்தில் மரக்கிளையெல்லாம் உடைச்சி தள்ளிட்டு போயிடும், எல்லாத்தையும் தூக்கி பறக்க வைக்குது. அப்பேற்பட்ட ஆற்றல் சக்தி என்னுடைய உடலில் அந்த சக்தி இருக்குது. உங்களுடைய உடலில் அந்த சக்தி இருக்குது. அந்த சக்தி எங்கே இருக்குது? தலையில், மூளையில். அந்த மூளை ஒரு சக்தி. என்னுடைய இதயத்தை நடத்துகிறது தான், என்னுடைய சுவாச கோஷம் லங்ஸ் அதை நடத்துகிறது தான் அந்த சக்தி தான். எல்லாம் அந்த சக்தியில் இருக்குது. அந்த மூளையினுடைய ஆற்றல், அது ஆவி. அதனால தான் தூய ஆவியானவர்னு சொல்கிறோமே. யார்? ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவி. அதே போல் நம்ம எல்லோரும் ஆவி நமக்கு இருக்கின்றது. அந்த ஆவி இருக்கிறது. சமயத்தில் வேலை செய்யும். அதுதான் தூக்கம் இருந்தது. நான் தூங்கிக்கிட்டே பேசுவேன். இப்போ இல்லை, இப்போ நல்லா தான் பேசுவேன். தூங்கிட்டே பேசுவேன். அப்போ தூங்குறேன்னு எனக்கே தெரியும். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே, தூக்கத்தை காட்டாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே பேசிட்டு போவோம். அப்புறம் எப்படியாவது சான்ஸ் கிடைச்சா நிறுத்திடுவோம். எப்போதும் அப்போ போயிடலாம், அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லுவோம் தூக்கத்தோடு. சில சமயத்தில் தூக்கத்தோடு பேசும்பொழுது தூக்கமே அதிகமாகிடும். அதிகமாகிட்டே நான் பேச முடியாது, கண்டதை உடனிடுவேன். உடனிட்டும் போது அவங்க முழிக்கிறாங்களோ அதை பார்த்துடும். ஓஹோ, நம்ம எது தடுமாற்றம் கொடுத்துட்டோம், ஜாகிரதையாக வாபஸ் பண்ணோம், நிறுத்துறேன். அது மாதிரி இந்த அனுபவம் எனக்கு நிறையா வந்திருக்கு, பல தடவை வந்திருக்கு தூக்கத்தில். அப்புறம் இந்த தூக்கம் கனவுல கூட தூக்கமாக தான் இருக்கு இல்லையா? தூக்கம்னு சொல்கிறோமே, கனவுல எல்லாம் அடக்கமாகிடுது. ஆனால் அப்படி தான் நம்முடைய மூளை வேலை செய்யுது. அது நல்லா பார்த்துங்க. தூக்கம் அவசியம். தூக்கம் குழந்தைகள்லாம் தூக்க சொல்கிறாங்க, தூங்க சொல்லி. இதில் ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க. கதையெல்லாம் நடந்த ஒன்று. யானையில் குழந்தை ஆட்டுறாங்க. குழந்தை ஆட்டும்போது அந்த அம்மா ஒரு சங்கீதத்திலேருந்து ஒரு வார்த்தை சங்கீதத்தை பாடுவாங்க. இது மெட்ராஸ்லேருந்து வந்த எக்ஸாம். இந்த பிரச்சனை என்ன, ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை இருந்தது, மெட்ராஸ் டைம்ஸ். அப்போ அதில் தான் அதை படித்து பார்த்தேன். அதை குழந்தை ஆடிக்கிட்டே இந்த இது சொல்லும்பொழுது அது குழந்தைக்கு 3 வயசு இருக்கும். ஒரு நாள் அந்த வார்த்தையை மறந்துட்டாங்க, தெரியல. அந்த குழந்தை எடுத்து சொல்லுது. அது தூங்காமல் அந்த வார்த்தையை கேட்டு அது தூக்கத்தில் மயங்கி அப்படி தூங்கும் பொழுது இவங்க தடுமாறுறது அது பட்டு உடனே அந்த வார்த்தை சொல்லிடுது. 3 வயசு. அதனால் குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது நினைக்காதீங்க, சின்ன குழந்தை தான் நினைக்காதீங்க. நான் இருக்கும்போது எங்கள் அக்கா அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் என்னமோ லவ் விஷயம் பேசிட்டு இருப்பாங்க. ஒன்று சீண்டி விட்டு அவங்க தம்பி அவன் பண்ணிட்டு அவன் திரும்பி பார்த்துட்டே இருக்கலாம், விளையாடலாம். அவன் கூட சின்ன பையன். ஐயோ, நான் சின்ன பையனாக பேசுகிறேன், நான் பாட்டு பேசாமல். அதனால் இதெல்லாம் நம்ம குழந்தைகளும் சின்ன வயசுலேயே குழந்தைகள் பல கண்டுபிடிக்கும், எல்லாம் தெரியும். அப்போ அவங்கள பழக்கிறதே சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப கவனமாக நம்ம நடத்தணும், சொல்லணும். அதனால் தூக்கன்றது ஒரு நிலை. அதாவது எல்லாத்தையும் அடக்கி நான் பாட்டு. அப்பொழுது தான் அந்த தூக்கம் நிறைய வேலை செய்யுது. இந்த மூளை நிறைய வேலை செய்யுது. அந்த மூளை தான் உடம்புக்கு வேண்டிய தேவையெல்லாம் சரி பண்ணும். குறைந்தது 8 மணி நேரம் நம்ம தூங்கணும். யாராக இருந்தாலும், சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் முடித்தாலும். அது தூங்கலைன்னாக்கா அது குறைஞ்சி போயிடும், கண்ட நேரத்தில் தூங்கிடும். ஆகவே இது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம உடம்புக்கு நன்று. அது ஒரு காற்று என்று சொன்னால் ஒரு சக்தி. அது ஒரு சக்தி. அந்த சக்திக்கு உடல் கிடையாது, நம்ம மாதிரி கை காலெலாம் கிடையாது, ஆவி. அதுதான் நம்ம மூளையில் இருக்குது, உச்சி மூளையில். அது நம்மளை விட்டு நடந்தால் செத்தோம், நம்ம தான் சாகும். அது எப்படி ஓட்டிகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது பிரியுது, உயிர் பிரியுது, ஆவி போயிட்டுன்னு சொல்கிறது அந்த மூளை. அது மூளைன்னு தெரியாது அவங்களுக்கு. அது மாதிரி வழக்கத்தில் சொல்கிறாங்க.
அது உடலை பற்றி நம்ம இதை பற்றி. அதனால் மருத்துவத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம கவனமாக இருக்கணும். குழந்தை ஆஸ்பத்திரி நம்ம பார்க்குறோம் இல்லை, சிவிலியெலாம் பார்க்குறாங்க, அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அது தூங்கும்போது அங்கே இருந்துட்டு பாட்டு போனாங்க நல்லது தான். ஆனால் எதுவும் தெரியாமல் கண்டதெல்லாம் பேசிட்டு இருந்தால் அதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறது வேலை செய்யறது மிக முக்கியம். மற்றபடி நம்ம நல்லா இருக்கலாம். அது தூக்கம் காற்றடிக்குது, கடவுள்லாம் பார்த்துக்குவார். நமக்கு நல்ல காற்று வேணும், நல்ல மழை வேணும், வேண்டிக் கொண்டால் ரொம்ப நல்லது. அது நீங்கள் பாருங்கள்.